அனைவருக்கும் வணக்கம். அகரம் ஜோதிடம் சிவகாசி செந்தில் பட்டர் யூடியூப் சேனல் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ மீடியா இணைந்து வழங்கும் தை மாத பலன்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த தை மாதமானது நடைபெறுகிறது. இந்த தை மாதத்தில் என்னென்ன பலன்கள்லாம் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படியெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த காணொளியில் மிக விரிவாக காண இருக்கின்றோம். இப்பொழுது இந்த தை மாதத்தை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. தை மாதம் என்பது மகர மாதம் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் ராசியிலே மேஷத்திலிருந்து ஆரம்பித்து இந்த மகரமானது 10வது ராசி. அதாவது தை மாதத்திலே சூரிய பகவான் மகர ராசியில் பயணம் செய்வதனாலே தமிழ் மாதங்களில் தை மாதம் என்பதை மகர மாதம் என்று அழைப்பார்கள். மகர சங்கராந்தி என்றும் அழைப்பார்கள். சனியின் வீடான மகர ராசியிலே புது கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே இந்த மகர மாதமானது ஒரு நல்ல மாதம். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்கள் ஆரம்பித்தாலும் தையிலே ஆரம்பித்தால் அதற்குண்டான சரியான வழி கிடைக்கும், அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் கிடைக்கும் என்று எந்த ஒரு காரியங்களையும் தை மாதத்திலே ஆரம்பிக்க சொல்வார்கள். ஏனென்று பார்த்தால் தை மாதம் 1ஆம் தேதி முதல் ஆனி மாதம் கடைசி 31ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தேவர்கள் ஒளித்திருக்கக்கூடிய காலம். அதாவது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். அதே போன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 30ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்கள் உறங்குகின்ற காலம். எனவே இந்த தை மாதம் முதல் பார்த்தீங்கன்னா தேவர்கள் முழிக்கின்ற காலமானதால் தேவதா பிரதிஷ்டை கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் மிக உகந்த மாதமாக தை மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், இப்படி தை மாதம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தை மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாளும் பார்த்தீங்கன்னா தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் பொங்கல் என்று தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான பண்டிகைகள் வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு மாதம் தை மாதம். ஜனவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த தை மாதம் நடக்கிறது. இந்த தை மாதத்திலே என்னென்ன முக்கியமான பண்டிகைகள் நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறதை முதலாவதாக காண்போம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்று தை திருநாள் பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை என்று காலை 6 மணிக்கு மேல் 7:25 மணிக்குள்ளும், 9 மணிக்கு மேல் 10:25 மணிக்குள்ளும், மதியம் 12 மணிக்கு மேல் 1 மணிக்குள்ளும் பொங்கல் வைத்துக் கொள்ளலாம். அன்றைய தினம் சோமவாரம் திங்கட்கிழமை. எனவே காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சந்திரகோரையிலே மிக சிறப்பான முறையிலே பொங்கல் இடலாம். நல்ல நேரம். அடுத்தாற் போன்று பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளன்று சஷ்டி விரதம் மேற்கொள்ளலாம். அதனை அடுத்தாற் போன்று மிக முக்கியமான நிகழ்வுகளே ஜனவரி மாதம் 17ஆம் தேதி உழவர் திருநாள். அதனை அடுத்தாற் போன்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கப்படும். ஜனவரி 21ஆம் தேதி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். ஜனவரி 23ஆம் தேதி அன்று வளர்பறை பிரதோஷமானது வர இருக்கின்றது. அதனை அடுத்தாற் போன்று மிக முக்கியமான நிகழ்வு தை மாதம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தைப்பூசம், தை பௌர்ணமி மிக சிறப்பான முறையிலே முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதுபோக தைப்பூசமானது யமதர்மனுடைய ஜென்ம நட்சத்திரம். திருப்பைஞ்சிலி, திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் உள்ள அந்த திருப்பைஞ்சிலே யமதருமன் பாலகனாக பிறந்து இன்றும் சிவபெருமான் பார்வதி தேவியுடைய பாதத்திலே பாலகனாக காட்சி தருகிறார். தைப்பூசம் அன்று அங்கே மிக சிறப்பான வழிபாடுகள்லாம் நடக்கும். அங்கே சென்று வழிபட்டால் அன்றைய தினம் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும். மிக முக்கியமான ஒரு இடம் அந்த திருப்பைஞ்சிலி. தைப்பூசம் மிக முக்கியமான ஒன்று. அதனை அடுத்தாற் போன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நமது இந்திய குடியரசு தினம். ஜனவரி 29ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்தாற் போன்று ஜனவரி 30ஆம் தேதி மாத சிவராத்திரி நடைபெறுகிறது. ஜனவரி 30ஆம் தேதி காந்திஜி நினைவு நாள்
நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்தால் கொண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தேய்பிரை ஏகாதசியும், பிப்ரவரி 7ஆம் தேதி பிரதோஷ வழிபாடு நடைபெற உள்ளது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மாத சிவராத்திரியும், பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மிக முக்கியமாக முன்னோர்களுக்கு வந்த தை அமாவாசை. வருடத்திலே ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை முன்னோர்களுக்கு மிக சிறந்தது. அதில் அந்த தை அமாவாசை வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மிக முக்கியமான தை மாதத்திலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற உள்ளது. இப்பொழுது இந்த தை மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் அமையப் போகிறது, அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரப் போகிறது என்பதை பார்ப்போம். கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். ராசிக்காரர்களெல்லாம் இதைவிட மேற்பட்ட சந்தேகங்கள் கேட்பதற்கு என்னுடைய செல் நம்பர் கீழே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. என்னுடைய அலைபேசியில் அழைத்து உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடகராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு நேராக சஞ்சரிக்க இருக்கின்றார். தொழிலாளர்கள், முதலீட்டாளர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த தை மாதத்திலே பணவரவு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சி, அரவணைப்பு, சந்தோஷம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார். கடகராசியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த தை மாதத்திலே திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாக இருக்கிறது. சிலருக்கு திருமணம் உறுதிப்படுத்தக்கூடிய காலமும் இருக்கிறது. வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம். இதுவரை சரிந்து கிடந்த தொழிலெல்லாம் கொஞ்சம் புது பொலிவு பெற்று, ஏற்கனவே கடகராசிரியர்களுக்கு சொல்லியிருக்கிறது, அஷ்டமச்சனி வேறு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தை மாதத்திலே உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருப்பதால் தை மாதத்திலே உங்களுக்கு தொழில் வியாபாரங்கள் பெருக வாய்ப்பு இருக்கிறது. அதை தக்க சமயத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொழில் விஷயமாக கடகராசிக்காரர்கள் ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நேரமும் கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வியாபார நிமித்தமாக செல்ல வேண்டிய காலமும் வர இருக்கிறது. அதனையும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தை மாதம் முழுவதும் நிறைய உறவினருடைய விசேஷங்களில் கலந்து கொள்ள வேண்டிய அவசிய கட்டாயங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. அதனால் சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபட்டு வந்தால் கடகராசிகளுக்கு இன்னும் வாழ்க்கையில் மேன்மை அடைய செய்ய இருக்கிறார். உங்களுக்கு சிவபெருமான் கருணையே வேண்டும். வசதி உள்ளவர்கள் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையை வழிபடுங்கள். மிக தொலைவில் உள்ளவர்கள் அந்தந்த ஊரிலே உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று தை மாதம் வரக்கூடிய சோமவாரத்திலே திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பசும் பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு தை மாதத்திலே நீங்கள் முழு பலனையும் பெறலாம்.